வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். மதங்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகளை பேசினால் தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 5ஆம் தேதி சென்னைக்கு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதல்வரின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சம்மதம். மனதின் குரல் நிகழ்ச்சி 100வது பகுதியை எட்டுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. நாட்டு மக்களின் கூட்டு சக்தியுடன் இணைந்திருக்க முடிகிறது என்றும் பெருமிதம். IPL லீக் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தியது லக்னோ. 257 ரன்கள் குவித்து அபாரம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். கருணாநிதி நூற்றாண்டு துவக்க விழா சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் திறப்பு விழா மற்றும் நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் வரும் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள விழாவில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்தார். இதய பாதுகாப்பு மருந்துகளை போதுமான அளவில் இருப்பு வைக்க அனைத்து ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள DMS வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாநகராட்சி நல அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாரடைப்பால் ஏற்படும் உயிர் இழப்புகளை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாரடைப்பினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு இருதய பாதுகாப்பு மருந்துகள் எமர்ஜென்சி லோடிங் டோஸ் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் கூட, துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 8713 என்கின்ற அளவில் இருக்கிறது. அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் இந்த மருந்து இருப்பு தரப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி ஆட்சி நடப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு புகழாரம் சூட்டியுள்ளார். பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய அளவில் 26% பெண்கள் மட்டுமே பட்டம் பெற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் 71% பெண்கள் பட்டதாரிகளாக உள்ளதாக கூறினார். இந்தியாவில் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லா சமூகமும், ஜாதி, மதம், இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு ஒரு சமூக நீதியோடு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றால் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். பல்கலைக்கழக தேர்வு முடிவில் குளறுபடிகள் நடைபெறவில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்துள்ளார். விழுப்புரம் சாலமேட்டில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் திடீரென்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய நடைமுறையின் அடிப்படையில் தற்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழக முதல் பருவத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருப்பதாக கூறினார். புதிதாக எந்த நடைமுறையும் தற்பொழுது பின்பற்றப்படவில்லை என்றும், தேர்வு முடிவில் குளறுபடி ஏதும் செய்தி முற்றிலும் தவறு என்றும் விளக்கமளித்துள்ளார். பெண்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வர வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள அபிராமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தெலங்கானா, புதுச்சேரி மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றுகள் மற்றும் பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர், அரசியல் தமக்கான துறை இல்லை என்று ஒதுங்கி நிற்பதாகவும், எனவே அதிக அளவில் அரசியலுக்கு பெண்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பெண்கள் இன்னும் அதிகமா வரணும். எல்லாருமே பெண்கள் அரசியல் எனக்கான துறையே இல்லை என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். இல்லை, உங்களுக்கான துறைதான். அதாவது அபிராமி கல்லூரியை சார்ந்தவர்கள் என்ன ஆளுநர் இங்க எல்லாரையும் அரசியலுக்கு வர சொல்றீங்க அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணி போறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே இருந்து அரசியல் செஞ்சாலும் பிரச்சனை, வெளியே போயிட்டு அரசியல் செஞ்சா ஒரு பிரச்சனை இல்லை, இல்லையா? தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு 6 மாதங்களுக்கு பின்பு தேர்தல் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் உறுப்பினர் பட்டியலை திருத்த 6 மாத கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் அதன் பின்னர் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்.
சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் ஐடி ரைடு நடத்துவது மூலம் திமுகவை அச்சுறுத்த முடியாது என்று தெரிவித்தார். ஐடி ரைடு எப்பவுமே நடக்கிறது என்ன புதுசா ஏதாவது சரி வருஷம் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஏதாவது வழக்கு நடந்திருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? திமுகவால் யாரும் அச்சுறுத்தலாம் முடியாதுங்க. நீங்கள் பயப்படாமல் இருங்க. திமுக மேலே எப்போங்க குற்றச்சாட்டு இல்லாமல் சொல்லியிருக்கீங்க? எப்பவுமே திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். கர்நாடகாவில் காங்கிரஸை ஆதரித்து மே முதல் வாரத்தில் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸை ஆதரித்து பிரச்சாரத்திற்கு வருமாறு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்று மே முதல் வாரத்தில் கர்நாடகாவில் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்திருந்த நிலையில் கர்நாடகாவுக்கு சென்று தமிழர்கள் வாழும் பகுதிகளில் கை சின்னத்திற்கு பிரச்சாரம் செய்யவுள்ளார். கூர்நோக்கு இல்லங்கள் மீது தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஆனந்த் ஆய்வு செய்தார். அப்போது வழக்குகளில் சிக்கிய குழந்தைகளை கையாள்வது குறித்து அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆணைய உறுப்பினர் ஆனந்த் கூர்நோக்கு இல்லங்களில் மன அழுத்தத்தில் உள்ளதால் தான் சிறார்கள் தப்பி ஓடுகின்றனர் என்றார். உளவியல் ரீதியாக அணுகி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் கூர்நோக்கு இல்லங்கள் மீது தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆருத்ரா நிதி நிறுவன முறைகேடு வழக்கில் இதுவரை 6,35,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆருத்ரா நிதி மோசடி வழக்கு தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசையம்மாள் விளக்கமளித்துள்ளார். அதில் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் இதுவரை 6,35,00,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1,13,00,000 மதிப்பிலான தங்கம், வெள்ளி பொருட்களும் 22 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி தெரிவித்துள்ளார். திருச்சியில் தினத்தந்தி மற்றும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாணவர்களுக்கான வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. +2 முடித்த மாணவர்களுக்கு வழிகாட்டும் நோக்கில் திருச்சியில் உள்ள இந்திரா கணேசன் கல்லூரியில் வரும் 30ஆம் தேதி வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தினத்தந்தி மற்றும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தொடங்கி வைத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றவுள்ளார். இதில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு டேப், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் ஹெட்செட், சயின்டிபிக் கால்குலேட்டர் போன்ற பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 6ஆம் நாள் சித்திரை திருவிழா நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கடந்த 23ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து 6ஆம் நாள் நிகழ்வில் தங்க ரிஷப வாகனத்தில் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை அம்மனுடனும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி காட்சியளித்துள்ளனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை 6 நாட்கள் மூடக்கோரிய வழக்கில் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் 30 முதல் மே 5ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை டாஸ்மாக் கடைகள் மூடுவது குறித்து பரிசீலிக்க மதுரை ஆட்சியரை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தேவைப்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்தவித மதத்தையும் பொருட்படுத்தாமல் வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெறுப்பு பேச்சுகளை தடுக்க கோரி தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KM ஜோசப், PV நாகரத்னா அமர்வு விசாரித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது வெறுப்பு பேச்சுகளை தடுக்க தேவையான உத்தரவுகளை காவல் அதிகாரிகளுக்கு பிறப்பிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எந்தவித மதத்தையும் பொருட்படுத்தாமல் தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தால்தான் அரசியலமைப்பு சாசன முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மதச்சார்பற்ற என்ற பண்பு பாதுகாக்கப்படும் என்றார். அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளுக்கு பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் 4 வாரத்தில் DGP பதிலளிக்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புகார் அடிப்படையில் நடந்த விசாரணை அறிக்கை தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமை ஆணையம் நடத்திய விசாரணை தொடர்பான விவரங்களையும் தெரிவிக்க தேசிய மனித உரிமை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் கொத்தடிமைகளாக இருந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 11 குழந்தைகள் உட்பட 27 பேரை கோட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மீட்டுள்ளனர். இதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 15 குடும்பங்கள் படூர் பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்காததால் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் 15 பேரின் குடும்பங்களுக்கும் தலா 30,000 ரூபாய் வழங்கி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் முதல் முறையாக தானியங்கி மது விற்பனை நிலையத்தை சென்னையில் டாஸ்மாக் நிறுவனம் துவங்கியுள்ளது. கோயம்பேடு VR வணிக வளாகத்தில் உள்ள எலைட் டாஸ்மாகில் சோதனை முயற்சியாக தானியங்கி மது விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ATM மெஷின் போல் பணம் செலுத்தி மது மற்றும் பீர் வகைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. பணம் செலுத்தி தங்களுக்கு தேவையான மதுவை எளிதாக எடுத்துச் செல்லும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வந்த பிறகுதான் பல் மருத்துவ படிப்பில் இந்திய அளவில் 11,000 இடங்கள் காலியாக உள்ளது என்று டாக்டர் MGR பல்கலைக்கழக துணைவேந்தர் AC சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நீட் வருவதற்கு முன்பாக ஒரு இடம் கூட காலி கிடையாது. 100 இடம் என்றால் 100 மாணவர்கள் சேர்ந்தார்கள். இந்த நீட் கொண்டு வந்ததன் மூலமாக பாதிக்கப்பட்டது முதலாக கிராமத்து மாணவர்கள். அது ஒரு பக்கம். நீட் தேர்வு என்பது கொடுக்கப்படுகின்ற டிக் கேள்விதான். ஆகவே +2 படிப்பதை விட இதிலே வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடைக்கிறது. வானொலி மற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டின் வலிமை மற்றும் நாட்டு மக்களின் கூட்டு சக்தியுடன் இணைந்து இருக்க முடிகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், மேகாலயா, நாகாலாந்து, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வானொலி பண்பலை டிரான்ஸ்மிட்டர்களை பிரதமர் மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி, வரும் வாரத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சி 100வது வாரத்தை எட்ட உள்ளதாகவும், வானொலி தொகுப்பாளர் என்ற முறையில் வானொலியுடன் உறவு கொண்டு இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்த தங்களின் அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர், நாட்டு மக்களுடன் உணர்வுபூர்வமான தொடர்பு வானொலி மூலமாக மட்டுமே சாத்தியம் என்று தெரிவித்துள்ளார். வலிமையுடனும் நாட்டு மக்களின் கூட்டு சக்தியுடன் தன்னால் இணைந்திருக்க முடிவதாக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பாஜகவுக்கு செலுத்தும் வாக்கு பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார். கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்த அமித்ஷா, பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு MLA முதல்வரை தேர்வு செய்வதற்கானது அல்ல, மாநிலத்தை வலுப்படுத்த பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்தும் வாக்கு என்றார். வாக்கு வங்கி அரசியலுக்காக PF-ஐ காங்கிரஸ் கையில் தூக்கிக் கொண்டு திரிவதாகவும் அமித்ஷா விமர்சனம் செய்தார். சுட்டுக் கொல்லப்பட்ட தாதாக்கள் அதீக் அகமது, அஷ்ரப் அகமது விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க உத்தரப்பிரதேச அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் விசாரணை 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மொனாக்கோ நாட்டில் நடக்கும் சர்வதேச மாற்று எரிசக்தி படகு போட்டிக்கு கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக தகுதி பெற்றுள்ளனர். யாலி 2.0 என்ற பெயரில் 280 கிலோ எடை கொண்ட படகை கரிம நார் மூலம் உருவாக்கியுள்ள இந்த மாணவர்கள் சோலார் பேட்டரி, ஹைட்ரஜன் ஃபியூவல் மூலம் இந்த படகும் இயங்கும் வகையில் வடிவமைத்துள்ளனர். நியூசிலாந்திற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து மிட்சலின் சதத்தால் 7 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன்கள் எடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்த பாகிஸ்தானின் தொடக்க வீரர் சமான் நேர்த்தியாக விளையாடி சதம் விளாசினார். இதனால் 49வது ஓவரின் 3வது பந்தில் 291 ரன்கள் எடுத்து பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதங்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுகளை பேசினால் தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜூன் 5ஆம் தேதி சென்னைக்கு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதல்வரின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சம்மதம். மனதின் குரல் நிகழ்ச்சி 100வது பகுதியை எட்டுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி பேச்சு.
நாட்டு மக்களின் கூட்டு சக்தியுடன் இணைந்திருக்க முடிகிறது என்றும் பெருமிதம். ஐபிஎல் லீக் போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தியது லக்னோ. 257 ரன்கள் குவித்து அபாரம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.